இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிப்பு. ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் மின்சார கட்டணம் 3 மடங்கு அதிகம் என தனியார் நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளமைக்கான காரணமும் வெளியிடப்பட்டுள்ளது. தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை மின்சாரம் நுகரப்படுகிறது. இதன் காரணமாக நீர் மின்சாரத்துடன் கூடுதலாக எண்ணெய் மற்றும் நிலக்கரியில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களும் இயக்கப்படுகின்றன. அந்த காரணங்களால் இலங்கையில் மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளது. உலகின் சில நாடுகளில் மின்சார நுகர்வோருக்கு நவீன முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் வாடிக்கையாளர்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப மின்சாரத்தை ப்ரீபெய்ட் முறைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் அவர்களுக்கு அதிக மின் கட்டணம் இல்லை என்று கூறப்படுகிறது. அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வருவதே தேசிய மக்கள் சக்தியின் நோக்கம். சிங்கப்பூருக்கு தப்பி சென்ற மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கிரிபத் குடவில் நேற்று நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்தை ஏற்கும் எனவும் அரசாங்கம் முறைகேடு மற்றும் ஊழலை முற்றாக தடுக்கும் எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் 1100 பில்லியன் ரூபாய் வரிப்பணம் திருப்பி செலுத்தப்படாமல் உள்ளதாகவும் இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீட்டெடுக்கும் எனவும் உறுதியளித்தார். இதன் ஆரம்ப கட்டமாக 169 பில்லியன் ரூபாய் வரிப்பணத்தினை இலகுவாக மீட்டெடுக்க முடியும் எனவும் மீதமுள்ள தொகைகள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் கூறினார். உலகை அச்சுறுத்தும் மற்றுமொரு வைரஸ் பரவல். உலகளாவிய ரீதியில் குரங்கம்மை வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இலங்கையின் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாட்டிலுள்ள விமான நிலையங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எம்பாக்ஸ் எனும் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசரகால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. அதே நேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தின் 13 நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்போம். சஜித் சூளுரை. தனக்கு பட்டம் பதவிகளில் ஆசைகள் இல்லாத காரணத்தினால் தான் அதிகாரத்திற்கு வந்தவுடனே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்து நாடாளுமன்றத்தை மையமாக கொண்ட ஜனநாயக ஆட்சி முறையை உருவாக்குவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ருவன்வெல்ல தெஹியோவிட்ட பிரதேச சபை மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 4வது வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதாக ஆட்சியாளர்கள் தலதா மாளிகையில் எழுதி கையொப்பமிட்டு கொடுத்தும் அந்த கதிரைக்கு சென்ற பின் அதனை மறந்துவிட்டு உள்ளார்கள். ஜனாதிபதி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவோம் என தலைவர்கள் வெட்டி கருத்து கூறினாலும் எந்த மாற்றமும் செய்யவில்லை என குறிப்பிட்டார்.